Hi friends, welcome to Tech IT DBA. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா DML statements in SQL Server 2014. வாங்க சேனலுக்குள்ள போகலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்டஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். Today's agenda: what is DML statements? Types of DML statements. What is DML statements? So DML stands for Data Manipulation Language. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 queries மட்டும் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா இன்சர்ட், அப்டேட், டெலீட். ஸோ இதான் வந்து DML ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் DML ஸ்டேட்மெண்ட்ஸ் இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்சர்ட், அப்டேட், டெலீட். ஸோ நம்ம வந்துட்டு டேபிள் க்ரியேட் பண்ணக்கப்புறம் டேட்டா வந்து எப்படி இன்சர்ட் பண்ணலாம், ஓகே, அதேமாதிரி எப்படி டேட்டா வந்து அப்டேட் பண்ணலாம், அதேமாதிரி டேட்டாவோட ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி டெலீட் பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்க்குறது தான் வந்து DML ஸ்டேட்மெண்ட்ஸ். DML ஸ்டேட்மெண்ட்ஸோட டெமோஸ்ட்ரேஷன் உள்ள போகலாம். ஸோ SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அதில் டாஸ்பாரில் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். சொல்ல ட்ரைன் அண்ட் நேம்டு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணக்கப்புறம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கப்புறம் முதல்ல டிஃபால்ட்டாக வந்து மாஸ்டர் டேட்டாபேஸ் தான் இருக்கும். ஸோ ட்ரைன் என்ற டேட்டாபேஸ் கொடுத்துட்டு நம்மளோட டேட்டாபேஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது. ஓகே, இப்போ நம்ம டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரைன் என்ற டேட்டாபேஸ்க்குள்ளே போகலாம். ஸோ டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4 டேபிள்ஸ் இருக்குது. கஸ்டமர் 1, கஸ்டமர் 2, கஸ்டமர் 3 அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கஸ்டமர் 3 டேபிள் வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம திருப்பி கொடுக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா அந்த கஸ்டமர் 3 டேபிள்னு போயிடும். ஸோ இப்போ வந்து ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணக்கப்புறம் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் அதே மாதிரி எப்படி அப்டேட் பண்ணலாம், எப்படி டெலீட் பண்ணலாம். ஸோ சிம்பிள் queries தான் அது. ஃபஸ்ட்டு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூஸ் ட்ரைனர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மாஸ்டர் தான் தனியாக டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம ட்ரைனர் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் 3 டேபிள் வந்து வேல்யூஸ் கொடுத்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதான் இன்செர்ட் query. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இன்செர்ட் இன்ட்டு கஸ்டமர் 3யோட வேல்யூஸ். ஓகே, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2002ன்ற ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அந்த ரெக்கார்டை வந்து நான் எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன query அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம டேபிளில் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கஸ்டமர் 3ன்ற டேபிளில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, டேபிளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போது இதில் வந்துட்டு நம்ம 2002 ரெக்கார்டு மட்டும் நமக்கு வேண்டாம், அதை எப்படி டெலீட் பண்ணலான்றது மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன query அப்படின்னா delete from customer 3 where customer ID equal to 2002. ஸோ ஒரு ரெக்கார்ட் மட்டும் நமக்கு வந்து டெலீட் ஆகிடுது. இப்போ எக்ஸிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 அதெல்லாம் 2002 ரெக்கார்ட் மட்டும் இருக்காது. ஓகே, ஸோ இதை வந்து டெலீட் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. queries பார்த்தீங்கன்னா அப்டேட் கஸ்டமர் 3 செட் கஸ்டமருடைய லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சேகர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதோட வேறு கஸ்டமர் ஐடி என்னென்னா 2003. ஸோ சேகர்னு ஒன்று கொடுக்குறோம் லாஸ்ட் நேம். ஏன்னா இந்த ராஜ் இருக்கு இல்லையா, அதோட லாஸ்ட் நேம் இல்லை இல்லையா, அதனால் 2003 மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஷேகர்னு சொல்லி அந்த லாஸ்ட் நேம் பிரிண்ட் ஆகிடும். ராஜ் ஷேகர் அப்படின்னு டோட்டலாக வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சேலரி வந்து எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்டேட் கஸ்டமர் 3 செட் சேலரி ஈக்குவல் டு சேலரி ப்ளஸ் 5000 வேர் ஐடி ஈக்குவல் டு 2003. ஸோ ஒரு 500 சேலரி வந்து எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 35,600 வாங்குறாரு.
இப்போ செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 85,600 வந்து சேலரி வந்து வாங்குறாரு. ஓகே. Today's questions: what is DML statements? What are the types of DML statements? Difference between delete and insert query. So the answers எல்லாம் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். Thanks for watching.